இன்றைக்கி நம்ம கரம் மசாலா தூள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ஈஸியாக செய்திடலாம். இதில் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே செய்யும்போது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வச்சு குருமா, பிரியாணிக்கு, புலாவ் எல்லாத்துலேயும் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்ப்போம். தனியா எடுத்து வச்சுருக்கேன். தனியா, மிளகா வந்து 3 டைப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து காரம் அந்தளவுக்கு இருக்காது அந்த மிளகா, அது. அடுத்து காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து காரமான ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பட்டை, பிரிஞ்சி இலை, கடல் பாசி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து கசகசா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து சாகி ஜீரா. இது வந்து ஜீரா மாதிரியே இருக்கும், நல்ல வாசனமாகவும் இருக்கும், நல்ல ஜீரணத்துக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிரியாணிக்கு நல்ல வாசமாக இருக்கும். அதனால் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஜாதி பத்திரி எடுத்துருக்கேன். இதெல்லாம் தான் தேவையான பொருள். அளவு வந்து என்னென்னா, தனியாக வந்து 50 கிராம், மிளகாவும் 50 கிராம், ரெண்டும் ஒரே அளவு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து மிளகு, சீரகம், சோம்பு, இது 3மே வந்து ஒரே அளவு எடுத்து வச்சுருக்கோம். மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் அன்னாச்சி பூவில் வந்து ஒரு 15, அது மாதிரி ஏலக்காய்லாம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் 2 ஏலக்காய் டைப், இது வந்து மசாலா ஏலக்காய், இது போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக அது எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான். ஈஸியாக வந்து கரம் மசாலா வந்து ரெடி ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு ஹார்டான பொருளெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சாகி ஜீரா போட்டிருக்கேன், இதை அடியில் போட்டுட்டு, அடுத்து ஏலக்காய் இருக்குது இல்லையா, ஏலக்காய் 2 டைப், இது வந்து மசாலா ஏலக்காய், நார்மல் ஏலக்காய், இதையும் போட்டுடணும். அடுத்து வந்து அன்னாச்சி பூ, அதையும் போட்டுடலாம். அடுத்து கிராம்பு, அதையும் போட்டுடலாம். அடுத்து பிரிஞ்சி இலை இருக்குது இல்லையா, பிரிஞ்சி இலையும் அப்படியே மொத்தமாக போட்டுடலாம். இதெல்லாமே போட்டால் தான் மிக்ஸி ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். இந்த பட்டையை வந்து நல்லா இடிச்சிட்டு சின்ன சின்ன பீஸ் ஆக்கி சேர்க்கணும், அதனால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் போட்டுட்ருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு இதெல்லாம் போட்டு ஒரு இது வரைக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி பொருள் எல்லாம் சேர்த்தா நல்லா அரைப்படும், நல்லா அரைஞ்சி நல்லா பவுடராக நல்லா வரும், பார்த்துக்கோங்க. பட்டையை மட்டும் ஒரு கல்லில் வச்சு நல்லா நசுக்கிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்து அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா அரைப்படும், நைஸாகவும் வரும். பாதி பொருள் போட்டு அரைச்சோம் இல்லையா, இது அரைக்கும் போது இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் அரைச்சிக்கணும். இது கொஞ்சம் திரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் மீதி சாமான் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். சோம்பு, மிளகு, சீரகம், அப்புறம் தனியா, கசகசா எல்லாத்தையும் போட்டு நம்ம வச்சுக்க வேண்டியது தான். இந்த பவுட்ரு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வீட்லேயே பண்ணுறதுனால சேஃபாக யூஸ் பண்ணலாம். எல்லா நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, குருமெல்லாம் வைக்கும்போது டக்குன்னு லாஸ்ட்டில் இறக்கும்போது இந்த பவுடர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். வீடே வந்து நல்ல குருமா வைக்கிற ஸ்மெல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுத்துக்கிட்ட அளவுக்கு இந்த 2 பாட்டில் ஃபுல்லாக மசாலா பவுடர் வந்தது.